முதுமையின் அழகு பயமின்றி வாழ்வதற்கான புத்தம் புதிய பார்வை முன்னுரை. வாழ்க்கை என்பது ஒரு அழகான பயணம். ஆனால் அதன் ஒவ்வொரு கட்டத்தையும் நாம் எவ்வாறு ரசிக்கிறோம் என்பதே முக்கியம். முதுமை என்பது பயமாகும், முடிவாகும் என்று பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் முதுமை என்பது வாழ்க்கையின் பசுமையான பருவம். இந்த கட்டத்தில் உள்ள அனுபவமும் அறிவும் இளமைக்கு கிடைக்காது. ஆனால் பலரும் முதுமையை தனிமையாக, பயத்துடன், பயனற்ற பருவமாக மாற்றிவிடுகிறார்கள். எனக்கு இனிமேல் என்ன வாழ்க்கை? என் உடல் மெதுவாக சோம்பேறி கொண்டு வருகிறது. என்னால் இனி எதுவும் செய்ய முடியாது. மரணம் எப்போது வரும்? இவை முதியோர்களின் உள்ளத்தை தொந்தரவு செய்யும் கேள்விகள். ஆனால் உலகத்தில் சில பகுதிகளில் முதுமையை மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். அவர்கள் முதுமையை எப்படி சந்தோஷமாக மாற்றுகிறார்கள்? அதை நாமும் எவ்வாறு நம் வாழ்வில் கொண்டு வரலாம்? இதை இக்கட்டுரையில் பார்ப்போம். 1. முதுமை என்பது பயமா, பரிசா? முதுமையை ஒரு பயமாக நினைக்கும் மனநிலை நமது கலாச்சாரத்தில் உருவாகியுள்ளது. முதியவர்களை அன்பாக கவனிக்க வேண்டும் என்ற பெயரில் தனிமையில் வைக்கிறோம். நீ ஓய்வு எடு என்று கூறி நமது சமூகத்திலிருந்து பிரித்து விடுகிறோம். இவ்வாறு நடந்துவிட்டால் முதுமை சோகம்தான். ஆனால் உண்மையில் முதுமை ஒரு புதிய ஆரம்பம். நம்முடைய வாழ்க்கையில் எதற்காகவோ நம்மை நாம் கண்டுபிடிக்க வேண்டிய காலகட்டம். உலகிலேயே மிக அதிகம் வயது வாழும் மக்கள் எங்கே இருக்கிறார்கள் தெரியுமா? ஜப்பானின் ஓகினாவா தீவில். இவர்கள் எவ்வாறு இவ்வளவு ஆயுள் நீடித்து ஆரோக்கியமாக, சந்தோஷமாக வாழ்கிறார்கள்? அதற்கு காரணம் இக்கிகாய் என்ற தத்துவம். 2. இக்கிகாய் நீண்ட ஆயுளுக்கு ஜப்பானிய ரகசியம். இக்கிகாய் என்பது ஜப்பானியர்கள் பின்பற்றும் வாழ்வியல் தத்துவம். இதன் பொருள் இக்கி, வாழ்க்கை, காய், காரணம், அதாவது வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் வைத்துக் கொள்ளுதல். நமக்கு தினமும் புதுமை தரும் விஷயங்களை செய்யும் வாழ்க்கை முறை. ஓகினாவா மக்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னம்பிக்கை, நாம் இன்னும் பயனுள்ளவர்கள் என்று நினைக்கிறார்கள். சமூக உறவுகள், நண்பர்களுடன், குடும்பத்துடன் வாழ்கிறார்கள். உடல் உழைப்பு, விவசாயம், தோட்டம் வளர்த்தல், நடைபயிற்சி போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். ஆரோக்கியமான உணவு, இயற்கை உணவுகள், குறைவான கலோரிகள். மனம், அமைதி, தியானம், யோகா, நம்பிக்கை கொண்ட வாழ்க்கை. முதுமையிலும் ஒரு நோக்கம் இருந்தால்தான் மனம் புத்துணர்ச்சி பெறும். நம் வாழ்க்கையை நாமே கட்டுப்படுத்தினால் மட்டுமே அது நம்மை சோகமாக மாற்றாது. 3. முதுமையில் நாம் சந்திக்கும் சவால்கள் என்ன? அவற்றை வெல்வது எப்படி? முதுமையில் வரும் முக்கியமான பிரச்சனைகள். 1. தனிமை. குடும்பத்தினர் வேலையில் பிஸியாகி விடுகிறார்கள். 2. உடல்நல பிரச்சனைகள். மூட்டு வலி, சர்க்கரை, இரத்த அழுத்தம் போன்றவை வரும். 3. தன்னம்பிக்கை குறைவு. நாம் தேவையற்றவர்களா என்ற எண்ணம். 4. மரண பயம். எப்போது மரணம் வரும் என்று பயம். இவையெல்லாம் இயல்பானது. ஆனால் இதை சோகமாக நினைக்க வேண்டியதில்லை. நம்மால் இதை மாற்ற முடியும். தனிமையை நீக்குவது எப்படி? சமூக உறவுகளை அதிகரிக்க வேண்டும். நண்பர்களோட பேசுங்கள். ஆன்லைன் பேசலாம். கோவிலுக்கு சென்று சமூகம் சேரலாம். உடல் நலத்தை பராமரிக்க எளிய வழிகள். ஒவ்வொரு நாளும் 30 நிமிடங்கள் நடைபயிற்சி செய்யுங்கள். ஆரோக்கியமான உணவு, அதிக காய்கறிகள், குறைவான மசாலா உணவு. மரணத்தை நினைத்து பயப்பட வேண்டுமா? மரணம் என்பது பயமாக இருக்க வேண்டிய ஒன்று அல்ல. அது ஒரு இயற்கையான மாற்றம். கீதை சொல்லும் உண்மை. உடல் என்பது தற்காலிகம், ஆன்மா என்றென்றும் வாழும். ஒரு பச்சை இலை உதிர்ந்தாலும் அந்த மரம் மறுபடியும் துளிர்க்கும். மரணத்தை பயமாக நினைக்காதீர்கள். அதற்கு பதிலாக வாழும் நேரத்தில் நம்மை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். 4. முதுமையை சந்தோஷமாக மாற்றும் எளிய வழிகள். நாம் முதுமையை மகிழ்ச்சியாக மாற்ற முடியும். 1. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். புத்தகம் படிக்கலாம். புதிய கலைகள் கற்றுக்கொள்ளலாம். 2. தொழில் செயல்பாட்டை தொடருங்கள். சிறிய தொழில் தொடங்கலாம். ஆன்லைன் மூலம் கற்றுக்கொள்ளலாம். 3. ஆன்மீகத்தை மேம்படுத்துங்கள். தினமும் தியானம் செய்யலாம். பக்தி பாடல்கள் கேட்கலாம். 4. சமூக சேவையில் ஈடுபடுங்கள். தேவையானவர்களுக்கு உதவுங்கள். அது உங்களுக்கே நிம்மதி தரும். முடிவுரை. முதுமை ஒரு பயமல்ல, ஒரு பரிசு.
முதுமை என்பது வாழ்வின் இறுதி கட்டம் அல்ல, அது ஒரு அழகான பருவம், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழும் பருவம். இக்கிக்காய் போல ஒரு நோக்கம் வைத்துக் கொண்டு வாழுங்கள். மரணத்தை பயமாக நினைக்காமல் வாழும் தருணத்தை அனுபவிக்க வேண்டும். இன்று முதல் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுங்கள். தமிழ்வேல் 1008 யூடியூப் சேனலில் மேலும் பல ஆன்மீக மற்றும் வாழ்க்கை சம்பந்தமான தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓம்.